வணக்கம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிஃப்டி 0.24% கிரீனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. முதல் முறையாக 25,000 லெவலையும் எட்டியிருந்தது நிஃப்டி. நேற்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,860 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,771 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,089 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,956 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,293 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 337 கோடி ரூபாய்க்கு. நிஃப்டி 50 நேற்று முதல் முறையாக 25,000 லெவலை கடந்திருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் என்னன்னா, 20,000 லெவலிருந்து 25,000 போனதற்கு 220 செஷன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. 20,000 லெவலை எட்டியது 2023 செப்டம்பர் மாதத்தில். 220 செஷன்ஸில் 5,000 பாயிண்ட்ஸை கெயின் பண்ணியிருக்கு நிஃப்டி. இதில் பெரும்பாலான கான்ட்ரிபியூஷன் 10 ஸ்டாக்ஸ்லேருந்து வந்திருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த 10 ஸ்டாக்ஸ்? பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓஎன்ஜிசி, டாடா மோட்டார்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், என்டிபிசி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் இன்ஃபோசிஸ். கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. ₹6.50 உயர்த்தி இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுடைய விலையை கிட்டத்தட்ட 2% அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்போ டெல்லியில் புது விலை, இது கமர்ஷியல் சிலிண்டர் 19 கிலோகிராம் ₹1,652.50. மும்பையில் ₹1,605, சென்னையில் ₹1,817. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுடைய விலை எவ்வளோ உயர்த்தி இருக்கிறாங்க? ₹1,827 உயர்த்தி இருக்கிறாங்க ஒரு கிலோ லிட்டருக்கு. புது விலை ₹97,975.72 ஒரு கிலோ லிட்டருக்கு. இது நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய விலை. ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா, பர்கர் கிங் இந்தியா அவங்களுடைய ஷேர்ஸில் பெரிய டீல் நடந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 1.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் நேற்று கைமாறி இருக்கு. அதாவது 2.8% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஐடிபிஐ பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஐடிபிஐ பேங்கை யாரெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது? நம்ம மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி நேற்றோ முந்தநேற்றோ தகவலாக பார்த்துருந்தோங்க. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 3 பையர்ஸ்க்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்கன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரலைங்க. இது உறுதி செய்யப்படாத தகவல். எந்தெந்த 3 கம்பெனிகள்? இது முன்னே நம்ம பார்த்த அதே பெயர்கள் தான். ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ், எமிரைட்ஸ் என்பிடி மற்றும் கோடெக் மஹிந்திரா பேங்க். கோடெக் மஹிந்திரா பேங்க் வெளியேறி இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தியும் இருந்தது. ஆனால் இப்போ எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 பேரும் போட்டியில் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசு மற்றும் எல்ஐசி அதிகமான ஸ்டேக் ஐடிபிஐ பேங்க்ல வைத்திருக்கிறாங்க. மத்திய அரசு கிட்டத்தட்ட 46% ஸ்டேக்கும், எல்ஐசி கிட்டத்தட்ட 50% ஸ்டேக்கும் வைத்திருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 61% ஸ்டேக் விற்பனை செய்ய போறாங்க ஐடிபிஐ பேங்க்ல. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்கு. முதல் அப்டேட் ஐபிஓக்கான அப்டேட். ஹீரோ ஃபின்கார்ப் குறித்தான அப்டேட். 3,668 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஐபிஓ கொண்டு வராங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ ₹2,100, ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது ₹1,568 கோடி. ஹீரோ மோட்டோகார்ப்புடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கா, ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்ற தகவல் இது வரைக்கும் வெளியிடலை. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்பில் இருக்கக்கூடிய மற்றொரு அப்டேட் என்னன்னா, பிலிப்பைன்ஸில் அவங்களுடைய ஆபரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க, ஆலை அமைக்கிறாங்க. அதோடைய திறன் ஆண்டிற்கு 1,50,000 வாகனத்தை உற்பத்தி செய்ய முடியும். டாடா மோட்டார்ஸ் ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ் 70,161 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 11% விழுந்திருக்கு. மாருதி சுசுகியுடைய ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் 1,75,041 வாகனங்கள். போன வருடம் 1,81,630 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இந்த சேல்ஸ் ஜூலை மாதத்தில் குறைஞ்சிருக்கு. மாருதி சுசுகி ப்ரொடக்ஷன் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க ஜூலை மாதத்திற்கானது. ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் 1,85,641 வாகனங்கள். போன ஆண்டு இதே மாதத்தில் 1,86,654. ஜொமேட்டோ குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 126 மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எண்ணிக்கை 253 கோடி ரூபாய். இது தொடர்ச்சியாக 5வது குவார்ட்டர் ஜொமேட்டோ கிரீன்ல வந்திருக்கிறாங்க. ரெவென்யூ 74% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4,206 கோடி ரூபாய்.
அதானி என்டர்பிரைசஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 26,067 கோடி ரூபாய். கன்சாலிடேட்டட் எபிட்டா அல்லது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 48% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் எண்ணிக்கை 4,300 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் இயர் ஆன் இயர் 107% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 2,236 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 1,454 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 116% அதிகரிச்சிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் டிமர்ஜரும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எஃப்எம்சிஜி பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணுறாங்க. அதானி என்டர்பிரைசஸ்லேருந்து எடுத்து அதானி வில்மருடன் இணைக்கிறாங்க. இதில் ஷேர் ஸ்வாப்பும் இருக்குது அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அதானி என்டர்பிரைசஸ் அல்லது அதானி வில்மரில் நீங்கள் ஷேர்ஸ் வைத்திருக்கீங்கன்னா இன்னொரு முறை சரி பார்த்து கொள்ளுங்க. 251 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அதானி வில்மருடையது. 500 ஷேர்ஸ் அதானி என்டர்பிரைசஸில் வைத்திருந்தா இந்த டிமர்ஜருடைய பாகமாக இது இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 960 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 110 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஜூலை சேல்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. 3,54,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய சேல்ஸ் 61% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 21,442 வாகனங்கள். PVR ஐநாக்ஸ் புதிதாக 9 ஸ்கிரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸை அகமதாபாத்தில் திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 1,752 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. 112 நகரங்கள் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில். சன்ஃபார்மா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 2,836 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 2,023 கோடி ரூபாயாக இருந்தது. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 2,579 கோடி ரூபாய். வருவாய் 12,653 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 11,941 கோடி ரூபாய் எதிர்பார்த்தது. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 12,904 கோடி ரூபாய். அசோக் லேலண்ட் ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. நேற்று ஷேர் பிரைஸ் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். டொமஸ்டிக் சேல்ஸ் 12,926. இயர் ஆன் இயர் 9% விழுந்திருக்கு. டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ் இரண்டும் சேர்த்து பார்க்கும்போது 13,928. இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. டாபர் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 500 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 3,349 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முருகப்பா குரூப் கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ 1,960 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 1,780 கோடி ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 208 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 198 கோடி ரூபாயாக இருந்தது. NBCC தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட இருந்து 50 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அமைப்பதற்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்காங்க NBCC. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 9 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 13. அதானி போர்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. வால்யூம் இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 109 MT. ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரெவென்யூ இந்த குவார்டரில் தான் 7,560 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ஹையஸ்ட் எவர் எபிட்டா மற்றும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த குவார்டரில் தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,107 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 4,848 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆட்டோ சேல்ஸ் 66,444. டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 41,623. இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் செக்டர் டிராக்டர்னு நினைக்கிறாங்க 25,587 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. சஃபயர் ஃபுட்ஸ்க்கு புரோக்கிங் கம்பெனி என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சஃபயர் ஃபுட்ஸ் பிஸா ஹட் மற்றும் KFC நடத்தக்கூடிய நிறுவனம். மோத்திலால் ஒஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,850 ரூபாய். JM ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,740 ரூபாய். எல்ஆர்ஆ கேபிட்டல் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1,900 ரூபாய். சுஸ்லான் எனர்ஜி நேற்று ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மணி கண்ட்ரோலில் என்ன சொல்லியிருக்காங்க, தொடர்ச்சியாக 8 நாள் கிரீனில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது, இப்போ ரெட்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. முக்கிய காரணம் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில். ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி ஜூலை மாதத்திற்கான சேல்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. மோட்டார் சைக்கிள்ஸ் 67,265 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. ஐஷர் மோட்டார்ஸ் மற்றும் வால்வோ இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் VE கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதோடைய விற்பனை 6,622 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. VST டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. பவர் டில்லர்ஸ் 5,104 யூனிட்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க.
போன வருடம் 5021 யூனிட்ஸ். டிராக்டர்ஸ் 439 இந்த மாதம். போன வருடம் இதே மாதத்தில் 485. இமாமி குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 906 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 153 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. அத்துல் ஆட்டோ ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா. 3 வீலர் வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 2572, இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. எஸ்எம்எல் இசுசு ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா 1203, இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 1,08,048 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 15,600 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 8,828 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்டரில் 3,287 கோடி ரூபாயாக இருந்தது. டிமர்ஜர் குறித்தான அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு நாட்கள் ஆகும்ன்றது அடுத்த 12லிருந்து 15 மாதத்திற்குள்ளார இது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். அவங்களுடைய டிவிஆர் ஷேர்ஸை எப்போ கேன்சல் பண்ணுறாங்க, அதற்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படுது, 2 மாதத்தில் அது முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். ஐடிசி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 4,917 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்தது. எதிர்பார்த்தது 5,137 கோடி ரூபாய், அதை காட்டிலும் குறைவாகத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 18,220 கோடி ரூபாய். ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் பண்ணுறாங்கன்ற தகவல் நம்ம முன்னவே அறிந்தது தான். அது குறித்தான அப்டேட். மேலும் 6 மாதங்கள் தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிமர்ஜரை முடிப்பதற்கு. ருஷெல் டெக்கர் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2,235 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 4% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 123 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1%, குவார்டர் ஆன் குவார்டர் 37% அதிகரிச்சிருக்கு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: டைட்டன், ஹிந்துஸ்தான் சிங்க், பிரிட்டானியா, யூபிஎல், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், டெலிவரி, கேம்ஸ், தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் மற்றும் என்ஐஐடி. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சீலன் எக்ஸ்ப்ளோரேஷன் 20% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1,006% வால்யூம் அதிகரிப்பு. அதானி டிரான்ஸ்மிஷன் 12% ஷேர் பிரைஸும் 824% வால்யூம் அதிகரிப்பு. ஜூபிலண்ட் ஃபார்மோவா 12% ஷேர் பிரைஸ் 1,700% வால்யூம். டிவி டுடே நெட்வொர்க் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 10% அதிகரித்தது. 1,264% வால்யூம் அதிகரிப்பு. ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் 10% ஷேர் பிரைஸும் 378% வால்யூம் அதிகரிப்பு. ஜாகல் ப்ரீபெய்ட் 8% ஷேர் பிரைஸ் 284% வால்யூம் அதிகரிப்பு. Matrimony.com 7% உயர்ந்தது. 415% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் தாமஸ் குக் 10% வீழ்ச்சி, 660% வால்யூம் அதிகரிப்பு. சொனாட்டா 10% விழுந்தது, 180% வால்யூம் அதிகரிப்பு. கேஆர்பிஎல் 7% விழுந்தது, 430% அதிகரித்தது வால்யூம். பிர்லா சாஃப்ட் 5% வீழ்ச்சி, 120% வால்யூம் அதிகரிப்பு. தாம்பூர் சுகர் 4% விழுந்தது, 100% வால்யூம் அதிகரிப்பு. பிரின்ஸ் பைப்ஸ் 4% வீழ்ச்சி, 292% வால்யூம் அதிகரிப்பு. ஏசிசி 4% வீழ்ச்சி, 133% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.